தற்போதைய நிலையில் மட்டக்களப்பில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பற்றி மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களையும் மக்கள் அழைத்து அந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மட்டக்களப்பின் வடமேற்கு புறமாக எல்லைப்புறத்தில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை பற்றி மக்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அந்த இடத்திற்கு சென்று நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பின் வடமேற்கு எல்லையில் வடமுனை, ஊத்துச்சேனை என்ற கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த வடமுனையில் இருந்து 5 மைல் தொலைவில் நெடியக்கல்மலை அல்லது நெழுக்கல்மலை என்ற ஒரு அழகிய ஒரு பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த இடம் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் காணப்படுகின்றது. இந்த இடத்திலிருந்து ஏறத்தாழ 15 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் சகோதர சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது 15 கிலோமீட்டருக்கு அப்பால் பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கின்ற பிக்குமார்கள், மதகுருமார்கள் வந்து இந்த நெடியக்கல் மலையில் தங்களுடைய பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அனுராதா ஜெகம்பத் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அவர் பொதுவாக மக்களின் பிரச்சனையை பார்த்தார் என்று சொல்வதை விட ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விடயங்களை தான் செய்து கொண்டிருந்தார். அந்த வரிசையில் தான் இந்த வடமுனையில் காணப்படுகின்ற நெடியக்கல் மலையில் அவர் இருக்கின்ற காலத்தில் வடமுனையில் இருந்து 5 கிலோமீட்டர் ஒரு பாதையை ஆர்டிடி வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக முதலில் செய்தார். அதன் பின்னர் அந்த நெடியக்கல் மலை தமிழ் மக்கள் பிரதேசத்தில் இருந்தும் கூட அது ஒரு வன இலாகாவிற்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்கான வேலைப்பாடுகளை தொடங்கி இருக்கின்றனர். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பௌத்த மக்கள் வாழுகின்ற இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் இருப்பது ஒரு சர்வசாதாரணமான விடயம். இந்து மக்கள் வாழ்கிற பிரதேசங்களில் இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்கலாம். கிறிஸ்தவ மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களும், இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் இருப்பது இயற்கையானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நியாயமானது. ஆனால் எந்த ஒரு சிங்கள பௌத்த குடிமகனும் வாழாத ஒரு இடத்தில் நெடியக்கல் மலையில் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கடந்த காலத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தவர்கள், உங்களுக்கு தெரிய வேண்டும், சந்திரகாந்தன், வியாழேந்திரன் போன்றவர்கள் இருக்கின்ற காலத்தில் இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் அரசாங்கத்தின் சலுகையை பெறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த விடயங்களை அவர்கள் கண்டு காணாமல் விட்டுவிட்டார்கள். இப்போது இந்த ஆட்சியிலும் கூட அதன் தொடர்ச்சி காணப்படுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் எடுத்துக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த ஃபாரஸ்டுக்கு சொந்தமாக இருக்கின்றது, ஃபாரஸ்டுக்கு அதாவது வன வள திணைக்களத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தின் பகுதியை அந்த வனவள திணைக்களம் என்ன செய்திருக்கின்றது என்றால், இந்த பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்காக அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது அது சர்வசாதாரணமாக அந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படுமாக இருந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. அந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படுகின்ற போது அங்கு பௌத்த துறவிகள் வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் எல்லாம் அமைக்கப்படும். அதன் பின்னர் அவர்களுக்கு பராமரிப்புகளை செய்வதற்காக சிங்கள பௌத்த மக்களை குடியேற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதற்கு ஏதும் பிரச்சனை இருக்கின்றால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விதத்தில் போலீஸ் ஒரு கட்டமைப்போ அல்லது ஒரு இராணுவ அரண்களோ அமைக்க வேண்டியவர். அப்படி பார்க்க போனால் கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இந்த செயல்பாடு பார்க்கப்படுகிறது. அங்கிருக்கின்ற மக்கள் இந்த விடயத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நல்லாட்சி அல்லது நல்லிணக்கம் அல்லது சமரசம், சமத்துவத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த NPP அரசாங்கம், தேசிய மக்கள் அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், அண்மையில் பிக்கு ஒருவர் குறிப்பிட்ட விடயம், இந்த குருந்தூர் மலையில் அந்த தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்தவர், அந்த அதிகாரி அந்த இடத்தில் பௌத்த இடிபாட்டு பொருட்களை கொண்டு அந்த இடத்தில் விதைத்துவிட்டு அங்கு பௌத்த வழிபாட்டு தலம் எப்போவோ இருந்திருக்கின்றது என்பதை தாங்கள் போட்ட சின்னங்களை வைத்துக் கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இது எதுவும் நடைபெறாமல்
மின்னாமல் குழம்பாமல்